ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு பவுலில் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா அண்ட் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் டிக்கா மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 கப் பன்னீர் அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி விட்டுடுங்க. அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 hour கழித்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுடுங்க. அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு பிரிஞ்சி லீவ்ஸ், ஒரு ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு பொடியாக நறுக்குன வெங்காயம், உங்களுக்கு அதிகமான கிரேவி வேணும்டா நீங்கள் 3-4 வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நார்மலான 2 வெங்காயமே போதும். அது நல்லா வதங்குற அளவு 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதனோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விட்டுடுங்க. அது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். வந்த பிறகு நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை குக் பண்ண விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆயில்னால் மேலே நின்று நல்லாயிருக்கும். அது கூடவே கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுடலாம். தூவி விட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் டிக்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்தி, நான், பராட்டா எல்லாத்துக்கும் செட் ஆகும். சூப்பரான கிரேவியாக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.